மகாபிரிவர் திரும்ப கேட்கிறார், உன் பையன் இறந்து போனான்னு யாரு சொன்ன அப்படின்னு திரும்ப கேட்கிறார். என்ன பிரிவா, பையன் தான் இறந்துட்டானே பிரிவா, ஒரே பையன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மகான் சொல்கிறாராம், நான் இருக்கேனே உனக்கு பிள்ளையா அப்படிங்க, நான் இருக்கேனே உனக்கு பிள்ளையா அப்படிங்க. இது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு கட்டத்திலும் காஞ்சி மகாபெரிவர் யாரிடமும் சொன்னது கிடையாது. எவ்வளவோ பேர் வந்திருக்காங்க, தங்களோட சோகத்தை தங்களோட கஷ்டத்தை பகிர்ந்துக்கு வந்தபோது, ஏன் கவலைப்படுற, நான் இருக்கேனே உனக்கு அப்படின்னு சொன்னது கிடையாது. ஏன்னா ஒரு சந்நியாச தர்மம் அப்படிங்கிறது எல்லாவற்றையும் கடந்தது. ஒரு சன்னியாசிக்கு எதன் மேலும் பிடிப்பு பாசம் பற்று எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு கீழே கல்லில் தடுக்கிட்டோம் அப்படின்னா உடனே அந்த கல்லை பார்த்து நம்ம திட்டுறோம், பாழா போன கல்லை எவன் இங்கே கொண்டு போட்டான் அப்படிங்கிறோம். அந்த கல்லில் நம்ம இடிச்சதுக்கு காரணம் நம்மளோட அஜாக்கிரதை, நம்ம கீழே பார்க்காம போயிருக்கோம். ஒரு மகானுக்கு எந்த ஒரு சோகம் வந்தாலுமே ஒரு கல்லில் தடுக்கிட்டாரு, எங்கேயான்னு கீழே சறுக்கிட்டாங்கன்னா உடனே அதெல்லாம் சொல்லக்கூடாது, பகவானே பகவானே, அவ்வளோதான். எல்லாம் பகவான் கொடுக்குறார், பகவானே நம்மளை காப்பாற்றுகிறார். அந்த அம்மாவுக்கு புரியல, என்னடா அது பெரியவாளே நமக்கு பிள்ளைன்னு சொல்றாருன்னு அந்த அம்மாவுக்கு கண் கலங்கிறது. அந்த அம்மாவுக்கு அதுவரை சோகத்தில் அழுதவங்க மகாபெரிவர் நானே உனக்கு பிள்ளையா இருக்கேன்னு சொன்ன பிறகு ஆனந்த கண்ணீர் அந்த அம்மாவுக்கு கண்ணில் வந்து இந்த அம்மா பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்றாங்க. அவ்வளோதான், பெரியவாளே பிள்ளைன்னு சொல்லியாச்சு, இதுக்கு மேலே என்ன இருக்கு வாழ்க்கையில். அந்த அம்மா பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்போ நம்மளே நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரோ ஒரு உறவினரோ வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் ஒரு இது போல ஒரு சோகம் நடக்கிறது, நம்ம வயசு நம்ம ஃப்ரெண்டு வந்து இறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க பேச்சுக்கு, அந்த வீட்டுக்கு நம்ம போவோம். ஏன்னா கூட பழகினோம், அந்த வீட்டில் ஏதாவது போய் நம்ம காரியம் செஞ்சுட்டு அவனோட கடைசி காலத்தில் உடனே இருப்போம், நம்ம போவோம். அப்போ அந்த பையனோட அம்மா என்ன பண்ணுவாங்க, நம்மளை பார்த்துட்டு, டேய் பாத்தியாடா உன் கூட பழகினா உன் கூட சுத்தினா இப்போ எப்படி இருக்கா பாத்தியாடா அப்படிமா. ஆமாம்மா என்னம்மா பண்ணுறது தலைவிதிம்மா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு வார்த்தை சொல்லுவோம், அம்மா கவலைப்படாதீங்கம்மா நானே உன் பிள்ளையா இருக்கேம்மா, அவன் கூட நம்ம நான் இருக்கேம்மா, நான் உன் பையனா இருக்கேம்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது உணர்ச்சி மிகுதல்னால அந்த அம்மாவுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடிய வார்த்தை. அந்த பையனுக்கு காரியெல்லாம் முடிஞ்சு ஒரு 12 நாள் 13 நாள் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு மாதம் கழிச்சு அந்த அம்மா கூப்பிட்டு இந்த பையனை கூப்பிட்டு இந்த போய் சொன்னாலே, நான் என்னையும் பையனா நினச்சிங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவன் போயிட்டு அவனுக்கு ஃபோன் போட்டு, அப்பா ரேஷன் ஆஃபீஸ் போகணும், ஒரு சின்ன வேலைப்பா, அந்த பையன் டெலிட் பண்ணிவிட்டு அவன் பேர் போட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், கொஞ்சம் வாங்கி தர முடியுமான்னு. அம்மா நான் ஆஃபீஸில் பிஸியாக இருக்கேம்மா, இப்போ என்னால் முடியாதும்மா அப்படின்மா. அப்படின்னா என்ன அர்த்தம், அன்னைக்கு பக்கத்தில் இருந்து என்ன உன் பையனா நினச்சிக்கம்மா, நான் உன் பையனாக இருக்கம்மா, நீங்கள் எதாக இருந்தாலும் கூப்பிடுங்கம்மான்னு சொன்னவன் ஒரு மாதம் கழிஞ்ச பிறகு ஒரு அவசரம்னு கூப்பிட்டபோது போக மாட்டான். இது மனிதனுடைய இயல்பு. ஆனால் யார் சொல்றா, ஆர் வெங்கட்ராமன் மனைவி கிட்ட காஞ்சி மகாபெரிவர் மகான் சொல்கிறார், ஒரு மகான் என்ன சொன்னாலுமே அது சத்தியம், அது நிதர்சனம், அதில் மாற்றுகிறதே கிடையாது. அதனாலதான் மகாபெரிவர்கிட்ட போய் தங்களது கஷ்டங்களை சொல்லிட்டு அந்த மகான் ஒரு அனுக்கிரகம், அவர் கையை தூக்கி இப்படி காமிச்சா போறோம், நமக்கு எல்லாம் நல்லதாயிடும் நினைச்சு போனவங்க எல்லாருமே அந்த காலத்தில். அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அப்படின்னா அந்த வார்த்தை அப்படியே பலிக்கும். அதனாலதான் அவர்கிட்ட போனாங்க. மகாபெரிவர் சொல்லி வருஷம் ஆச்சு, அந்த அம்மா போயாச்சு, அவங்க இயல்பு வாழ்க்கையில கலந்துட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் 1988 மகாபெரிவர் ஒரு யாத்திரை ஆரம்பிச்சார். 1978 ஆரம்பிச்சார், 1978 ஆரம்பிச்சார். அந்த யாத்திரை 6 வருடங்கள் மகாபெரிவர் போனார். 6 வருடங்கள் 1984 முடிச்சார். காஞ்சி மடத்துக்கு வந்த 84. அப்புறம் 10 வருஷம் மகாபெரிவர் சித்தியானது 1994. இந்த 10 வருஷம் எங்கேயுமே பெருசாக யாத்திரை கிடையாது, மடத்துல கதி.
கலவைக்கு போவார், காமாட்சி அம்மன் கோவில் போவார், ஊருக்கு போவார், தேனம்பாக்கம், அவ்வளோதான். வேற எங்கேயும் வெளியில் கிடையாது. 1978 மகாபிரிவா ஒரு யாத்திரை ஆரம்பிக்கிறார். யாருக்கிட்டையும் சொல்லலை, எந்த இடத்துக்கு போகிறோம்னு சொல்லலை. மகாபிரிவா மட்டுக்கும் தேனம்பாக்கத்தில் தங்கியிருந்தவர் ஒரு நள்ளிரவு நேரத்தில் எழுந்து காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்து காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு நடக்க ஆரம்பிக்கிறார். மகாபிரிவா கிளம்புகிற போது அவருடன் சிப்பந்திகள் கிடையாது, சிப்பந்திகள் போகல. ஏன்னா மகாபிரிவா தானாக எழுந்து போறார், நடு ராத்திரியில தானாக எழுந்து செல்கிறார். யாரோ ஒரு பக்தர் மகாபிரிவா தனியா போயிட்டு இருக்கார் ரோட்லங்கிறது நடு இரவிலே பார்த்து விட்டு மடத்தில் இருக்கிற சிப்பந்திகளுக்கு தேனம்பாக்கத்தில் வந்து விஷயத்தை சொல்லி, தேனம்பாக்கத்தில் இருக்கிற சிப்பந்திகள் குமரேசன் மாமா, பாலு மாமா மாதிரி ஒரு 2-3 பேர் அன்னைக்கு இருந்தவங்க, என்னடா அது பெரியவாளை காணலின்னு சைக்கிள் எடுத்துட்டு போய் பெரியவாளை பார்த்தா பெரியவா நடந்து போயிட்டு இருக்க. நடந்து போயிட்டு இருக்கிற போது என்னடா அது பெரியவா நடு ராத்திரியில் போறாரு திடீர்னு அப்படின்னு பெரியவாளுக்கு சைக்கிள் எடுத்துட்டு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு, பெரியவா நாங்கள் இதான தப்பு பண்ணியிருந்தோம், எங்களை மன்னிச்சுடுங்க, எங்களை தண்டிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் இது போல இந்த ராத்திரி நேரத்தில் இப்படி போகக்கூடாது அப்படின்லாம் பெரியவாட்ட சொல்லி, பெரியவா எதுவும் பேசாமல் போயிட்டே இருக்க. எந்த விதமான பதிலும் இல்லை. காமாட்சியை தரிசனம் பண்ற நடு ராத்திரியில் கீழம்பி வழியா மகாபெரிவா வேலூர் செல்கிற சாலையில் நடந்து போயிட்டு இருக்க. 1978 யார் யாரோ வராங்க, பிரபலங்கள் எல்லாம் வராங்க. MS சுப்புலட்சுமி அம்மா, எத்தனையோ பிரபலங்கள் வந்து பெரியவா யாத்திரை எங்கே போறேன்னு தெரியலையே பெரியவா, அப்போதானே ஏற்பாடு பண்ண முடியும். இப்போ நம்ம கிளம்புறோம் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு பெட்டி எடுத்துட்டு கிளம்புறோம் அப்படின்னா யாருன்னு தெரிஞ்சவங்க வருவாங்க, சார் அப்படிம்பாங்க, அவன் அர்ஜென்ட்டாக நான் மதுரை வரைக்கும் போகிறேன் அப்படிம்போம். நம்ம சொல்லாமல் இருக்க மாட்டோம், சொல்லணும். நம்ம கிளம்புறோன்னா எங்கே போகிறோம்னு சொல்லணும். அதுவும் ஒரு மடத்தினுடைய பீடாதிபதி அப்படின்னா சொல்லியே ஆகணும். ஏன்னா அப்போதான் என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்த ஊர்களில் ஏற்பாடு பண்ணுவாங்க. பெரியவா தங்கறதுக்கு எங்கே தங்க முடியும், பெரியவா சந்திரமௌலீஸ்வரர் பூஜை எங்கே பண்ண முடியும், எங்கெல்லாம் பக்தர்கள் வந்தால் அதற்கு உண்டான ஏற்பாடுகள், இதெல்லாம் நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. இப்போ நம்மளே கணவன் மனைவி நம்ம ஊருக்கு போகிறோம், ஒரு கோயம்புத்தூர் போகிறோம், ஒரு பாலக்காடு போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம், ஒரு டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறோம் முதல்ல ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. அப்புறம் அங்கே தங்கறதுக்கான இடத்த புக் பண்ணுறோம், அப்புறம் எங்கெங்கே போகலான்னு பார்த்து புக் பண்ணுறோம். இவ்வளவு வேலைகள் நம்ம 2 பேர் போகிறதுக்கே இந்த காலத்தில் தேவையாக இருக்கு. ஒரு சன்னியாசி போகிறார், ஒரு மடாதிபதி போகிறார், அவர் ஒரு இடத்துல தங்கறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணணும், பக்தர்கள் வருவதற்கு ஏற்பாடு பண்ணணும். முக்கியமான விஐபிகள் வந்து அவர்கள் எப்படி மகாபிரிவாவை சந்திக்க முடியும், அதுக்கு ஏற்பாடுகள் பண்ணணும். பெரிய ப்ரொசீஜர் அது. ஆனால் பெரியவா சொல்லவே இல்லை, யாருக்கிட்டையும் சொல்லலை. எவ்வளோ பேர் கேட்குறாங்க. MS அம்மாவில் ஆரம்பித்து அன்னைக்கு இருந்த பல பிரபலங்கள் பெரியவாளுக்கு போய் நமஸ்காரம் பண்ணி, பெரியவா யாத்திரை எது வரைக்கும் பெரியவா சொன்ன ஏற்பாடெல்லாம் பண்ணிடலாம். பெரியவா எதுவுமே சொல்லலை, போயிட்டே இருக்கு. இங்கே ஆந்திரா போயாச்சு, ஆந்திராவில் பல பகுதிகள் கடந்து அடுத்து கர்நாடகா போயாச்சு. கர்நாடகாவில் ஹம்பி அப்படிங்கிற இடத்துல பெரியவா கேம்ப் இருக்கு. எங்கன்னு சொல்லாமலே போயிட்டே இருக்க. பெரியவா போறார், பின்னாடி எல்லாம் நடப்பாங்க. இலக்கு தெரியாது, பெரியவா தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி போகணும், அங்கே இப்படி போகணும், இங்கே இப்படி போகணும், பெரியவா தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கு அந்த யாத்திரை, அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஹம்பியில் மகாபிரிவா கேம்ப் இருக்கு. இந்த ஹம்பியில் இருக்கிறப்ப ஆர் வெங்கட்ராமனுடைய மனைவி ஜானகி திடீர்னு மகாபிரிவாவை தரிசனம் பண்ணணும்னு அவங்க மனசுக்குள்ள தோணி மகாபிரிவா எங்க இருக்காருன்னு விசாரிக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, மகாபிரிவா ஒரு யாத்திரை போயிட்டு இருக்காரு, எந்த இடம்னு தெரியல, ஆனா இப்ப பெரியவா ஹம்பியில் இருக்கார், இன்னும் சில நாட்கள் ஹம்பியில தான் இருப்பார்னு நினைக்கிறோம், நீங்க அங்க போனா பெரியவாளை தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இந்த அம்மா என்ன பண்றாங்க, உடனே ஒரு கார் எடுத்துட்டு ஹம்பி போறாங்க. ஹம்பியில் அதாவது இந்து மதத்தினுடைய ஆரிஜின் இங்கெல்லாம் நிறைய பார்க்கலாம். இந்த கட்டட கலைகள்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, ஹொய்சாளர்கள் அப்படிங்கிறவங்க எப்படிலாம் அந்த காலத்தில் ஆலயங்களை கட்டுமானம் செய்தார்கள், சிற்பக்கலைக்கு கட்டடக்கலைக்கு எத்தனை முக்கியத்துவம் கொடுத்தார்கள், இதெல்லாம் ஹொய்சாளர்களோடதில் நிறைய பார்க்க முடியும்.
அவர்களுக்கு இருந்த சிவபக்தி அப்படிங்கிறது வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஹொய்சாளர்கள் அவர்களாம் ஒரு மன்னர்கள், சேர சோழ பாண்டியன் மாதிரி ஹொய்சாளர்கள் அப்படிங்கிறது. நீங்கள் திருவண்ணாமலை போனீங்கன்னா திருவண்ணாமலையும் ஒரு காலத்தில் தலைநகராக கொண்டவர்கள் ஹொய்சாளர்கள். கர்நாடகாவில் ஒரு தலைநகரம் உண்டு, தமிழகத்தில் திருவண்ணாமலை ஒரு தலைநகரம். அந்த ஹொய்சாளர்களுடைய கட்டுமானங்கள் நிறைய இன்னைக்கும் திருவண்ணாமலை ஆலயத்தில் பார்க்க முடியும். இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஹம்பிக்கு போகிறாங்க. மகாபிரிவா ஹம்பியில் ஒரு மண்டபத்தில் பெரியவா ஏகாந்தமாக உட்கார்ந்துருக்கு. இந்த அம்மா பெரியவாளுக்கு போய் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவாளுக்கு முன்னாடி உட்காடுறாங்க. உட்கார்ந்த உடனே இந்த மகான் இந்த அம்மாவை பார்த்து விசாரிக்கிற, க்ஷேம லாபங்கள் விசாரிக்கிற. நல்லா இருக்க பெரியவா, உங்கள் அனுகிரகத்தில் போயிட்டு இருக்கேன். அப்போ இந்த அம்மா மகாபிரிவாட்ட கேட்குறாங்க, பெரியவா நீங்கள் யாத்திரை போயிட்டே இருக்கே, நீங்கள் எந்த இடத்துக்கு யாத்திரை போறீங்க, எந்த ஊருக்கு யாத்திரை போயிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த அம்மா கேட்குறாங்க. இதுவரைக்கும் எத்தனையோ பேர் கேட்டு மகாபிரிவா பதில் சொல்லலை, யாருக்கிட்டையும் சொல்லலை, எத்தனையோ பிரபலங்கள் கேட்டு சொல்லலை. இந்த அம்மா கேட்ட மறுகணம் அடுத்த செகண்டு பெரியவா சொல்றார், நான் சத்தாராவுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. சத்தாராங்கிறது மகாராஷ்டிர மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். சத்தாராங்கிறது தஞ்சாவூர், திருச்சி, நாகப்பட்டினம் மாதிரி ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தினுடைய தலைநகர் சத்தாரா. சத்தாரா யாரோடு தொடர்புடையது அப்படின்னா சத்ரபதி சிவாஜி ஆண்ட பகுதி சத்தாரா. சிவாஜியுடைய குருநாதர்கள், அந்த குருநாதர்கள்லாம் இருந்த இடம் அந்த சத்தாரா. இந்த சத்தாராவுக்கு அத்தனை முக்கியத்துவம் உண்டு. சத்தாராவுக்கு நான் சத்தாராவுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு பெரியவா சொன்னார். அப்ப இன்னைக்கு மகாபிரிவனை தரிசனம் பண்ண காத்திருந்த பல அன்பர்களுக்கும் மடத்தினுடைய சிப்பந்திகளுக்கும் ஆச்சரியம். இரண்டா இந்த யாத்திரை ஆரம்பிச்சு பல மாதங்கள் ஆயாச்சு. இந்த பல மாதங்கள் மகாபிரிவாட்டமெல்லாம் கேட்டோம், பெரியவா எதுவுமே சொல்லலை, யாருக்கும் சொல்லலை. இந்த அம்மா கேட்குறாங்க, உடனே மகாபிரிவா பதில் சொல்கிறாரே அப்படின்னு யோசிக்கிறப்ப அவர்களுக்கு எது விடையாக கிடைத்தது அப்படின்னா, மகாபிரிவா ஏதோ